வேதிகா ரிப்போர்ட் சேனலூடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய வேதிகா ரிப்போர்ட் சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் யாராவது இருந்தால் முதலில் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் தான் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான காணொளிகள் நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். பிரான்ஸ் தலைநகரில் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கத்திற்கு சிலை நிறுவப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரான்ஸ் தலைநகரில் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கத்திற்கு சிலை நிறுவுவதற்கு இலங்கை அரசாங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் டயஸ் இந்த அண்டன் பாலசிங்கத்திற்கு பிரான்ஸ் தலைநகரில் சிலை நிறுவுவதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்டன் பாலசிங்கத்திற்கு பிரான்ஸ் தலைநகரில் சிலை நிறுவுவது தொடர்பாக தமிழர்கள் முன்னெடுத்து வரும் செயற்பாடுகள் குறித்து பிரான்ஸ் அரசாங்கத்துடன் என்பிபி அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். புலம்பெயர் தமிழர்களை அரசியல் உள்நோக்கங்களுக்காக திருப்திப்படுத்தும் பிரான்ஸ் அரசின் செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் வன்மையாக வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையிலும் இந்தியாவிலும் விடுதலை புலிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருந்து அண்ணன் பாலசிங்கத்தை பிரித்து பார்க்க முடியாது, அவரை மன்னிக்க முடியாது என்றும் ஜகத் டயஸ் தெரிவித்திருக்கிறார். கனடா இலங்கையில் போர்க்குற்றம் இடம்பெற்றதாக தெரிவித்து 2 இராணுவ தளபதிகளுக்கு பயண தடை விதித்ததன் பின்னணியில் தான் இந்த பிரான்சில் சிலை நிறுவப்படுவதையும் ஒத்து பார்க்க வேண்டும் என்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் டயஸ் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு அரசியல் கட்சிகளின் ஆதரவுடனும் வெளிநாட்டு தலைவர்களின் ஆதரவுடனும் பயங்கரவாத செயற்பாடுகளை புலம்பெயர் தமிழர்கள் மிக கச்சிதமாக முன்னெடுத்து வருவதாகவும் முன்னாள் ராணுவ தளபதி குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இலங்கைக்கு எதிரான தனது திட்டங்களை எதிர்கொள்ளும் கடப்பாடினை மறந்து செயற்படுவதாகவும் முன்னாள் ராணுவ தளபதி குற்றம் சாட்டியிருக்கின்றார். அவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் விடுதலை புலிகளை பரிசுத்தவர்களாக காட்டுவதாகவும் மீண்டும் இந்த நாட்டில் பயங்கரவாத செயற்பாடுகளை தூண்டுவதற்கு இரவு பகலாக அவர்கள் உழைப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரான்சில் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கத்திற்கு சிலை நிறுவப்படுவது தொடர்பில் எங்களுடைய தூதரகம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது தொடர்பாகவும் நாட்டு மக்களுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் டயஸ் தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர் தேசத்தில் விடுதலை புலிகளிற்கான ஆதரவு முன்னைய காலத்தை விட மிகவும் பெருகி வருகிறது. விடுதலை புலிகளிற்கு சிலை வைப்பது, அவர்கள் தொடர்பான பிரச்சாரங்களை தீவிரமாக மேற்கொள்வது, அவர்களுடைய கொடிகளை தாங்கி விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுவது, அவர்களுடைய புகைப்படங்களை காண்பிப்பது போன்ற செயற்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது இலங்கை நாட்டில் மீண்டும் ஒரு பயங்கரவாதத்தை தோற்றுவிப்பதற்கான செயற்பாடாகவே எண்ண தோன்றுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை முறியடிப்பதற்காக இலங்கையின் அரசாங்கம் புலனாய்வு துறையினர் மிக தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.